यस्मादेतु जगजुदयते लक्षितं येन भूयात् यस्मिन्नेते प्रलयमहिलं यन्मह्यं यत्शरीरं यत्सर्वात्मा मगधिगडिगा भूधरे योगभाजान् सप्तऋषीणां नरहरिवपुः सन्निधात्स्ववसान्नः श्रुतगडिगाचलशृङ्गं शीशलतरुणा तरङ्गितापाङ्गं मनसि मम उल्लसदङ्गं वसति महि किमपि वाससाभिङ्गम्. சோழசிம்மபுரம் யோகா நரசிம்மனுடைய மல அடிவாரத்திலிருந்து தொடையாச்சார் சுவாமி திருவம்சத்தில் அவதரித்த செல்வநாராயணன் சுவாமி இந்த பெருமையை இவ்விடத்தில் சமர்ப்பிக்க விருப்பப்படுகிறேன். இன்றைய தினம் நம் மணவாள மாமணிகளது வாதத்திறமையையும் எம்பெருமானார் விஷயத்தில் நடந்த வாதத்திறமையும் வைத்து நாம் இவ்விடத்தில் அனுபவிக்கப் போகிறோம். இந்த வாதப்போர் அப்படின்றால் என்ன, அதுதான் இங்கே மாமுனிகளுடைய விஷயத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கண்டுகளிக்க போகிறோம். பெரிய பெருமாளுடைய கடாட்சத்தை பெற்று அவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய யதீந்திர பிரபணர் ஒரு நாள் நம்பெருமாள் சன்னதியில் திருவாராதன கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கும் பொழுது கிருஷ்ணானந்தி என்கிற ஏகதண்டி சன்னியாசி உறக்க குரல்ல, என் கூட சாஸ்திரவாதம் பண்ணக்கூடியவர் யாராவது இருக்கீங்களா, நான் ரெடி, என்னை ஜெயிப்பீங்களா யாராவது அப்படின்ட்டு சாஸ்திரவாதத்துக்கு எல்லாரையும் கூட்டுருக்கான். அவ்விடத்தில் நம் மணவாள மாமணிகள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறார். இந்த நேரத்தில் ஜீயர் இவனோடு வாதம் பண்ணும்போது மங்களாசாசன விரோதமாமே, வாதம் பண்ணாவிட்டால் விரோத நிர்சனம் சித்தியாதே, பெருமாள் நியமனம் இந்த இடத்துல நடக்க போகிறது. என்ன சுவாமி சாதிக்கிறார்னா, இவங்கிட்ட போய் நம்ம வாதம் பண்ணாக்கா இங்கே பெரிய பெருமாள் இருக்கார், அவர் முன்னால் நம்ம எப்படி பண்ணுறது, அவர் தான் இவ்விடத்துல எல்லாமே பெருசு அப்படின்ட்டு ஒதுங்கலாம் அப்படின்னு மாமுனிகள் நினைக்கிறார். ஆனால் அவன்கிட்ட வாதம் பண்ணலை அப்படின்னு நின்று போயிடுச்சுனாக்கா அவன் ஜெயிச்சா மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுறது, பெரிய பெருமாள் தான் எல்லாம் அப்படின்ட்டு ஒரு சங்கடத்தோடு அங்கே நிற்கிற சூழ்நிலையில் ஒரு விஷயம் நடக்கிறது. இந்த விஷயம் எப்போ ஏற்பட்டது, பெரிய பெருமாள் அவருடைய நியமனத்தின் வாயிலாக முதலையாண்டான் திருவம்சமான ஸ்ரீமுகம் அனுப்புகிறார். சகல சாஸ்திரங்களையும் அதிகரித்து மகா வித்வானாகிய தாசரதி ஆச்சான் அவ்விடத்தில் வரும்படி சுவாமியினுடைய நியமனம். வேடலப்பை திருமாளிகளை நம்ம தாசரதி ஆச்சான் சாஸ்திரத்துக்கெல்லாம் விற்பனவராக திகழ்கிறார். அவரையும் அழிச்சுட்டு இந்த வாத போருக்கு அந்த சன்னியாசி இருக்கிற இடத்துக்கு வரவழைக்கிறாராம். இது நடந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பெரிய பெருமானுடைய சன்னதி பின்னால் தாயார் சன்னதி, அந்த தாயார் சன்னதிக்கு பக்கத்தில் வில்வ விருட்சம் என்கிற ஒரு மரம் இருக்குது. அது கீழே தான் அந்த ஏகதண்ட சன்னியாசி உட்கார்ந்துட்டு என் கூட சாஸ்திரவாதம் பண்ணுறீங்களா, யார் இருந்தாலும் வாங்க வாங்கன்ட்டு உறக்க குரலில் சொல்லின்னு இருக்கான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு நடுவில் எம்பெருமானார் விஷயத்தில் என்ன நடந்தது அதை தான் இவ்விடத்தில் நாம் அனுபவிக்க போகிறோம். எம்பெருமானார் யஜ்ஞமூர்த்தி என்கிற மாயாவாதி கிட்ட வாதப்போர் நடக்கிறது. எங்க காஞ்சிபுரத்தில் வரதராஜர் சன்னதி வாசல்ல அந்த வாதப்போர் நடந்துட்டு இருக்குது. 17 நாள் முடிஞ்சு போச்சு. 18வது நாள் விலை தெரிஞ்சே ஆணும் யார் ஜெயிக்கிறான்ற நிலைமை. அந்த சூழ்நிலையில் வரதராஜ பெருமாள் எம்பெருமானார் ராமானுஜருடைய கனவுல வந்து ஒரு யுக்தியை மேல்கோட்டிட்டு காட்டுறார். சொப்பனத்தில் ஆத்ம சித்தியில் செய்தருடைய மாயாவாத நிரசன பிரகாரங்களை எடுத்து காட்டுறார். இதை வச்சுனாக்கா ஜெயிச்சுடலாம் அப்படின்றது பெருமானுடைய திருவுள்ளம். அதை நம் ஆச்சாரியன் கடைபிடித்ததாகவும் பெரியவருடைய வாக்கு. அப்போ அந்த ஆத்ம சித்தி என்ன, சித்தித்திரயத்தில் ஆத்ம சித்தி, சம்வித் சித்தி, ஈஸ்வர சித்தி, இது மூன்றுமே அளவந்தாருடைய பொக்கிஷமாக கருதப்படுகிறது.
ஆளவந்தார் சாதிச்ச ஆத்ம சித்தியை தான் எடுத்து காமிச்சிருக்கார் தேவராஜ பெருமாள். இதை நீ சொன்னீனாக்கா நாளைக்கு ஜெயிச்சு விடலாம் அப்படின்ட்டு பெருமாள் கடாட்சம் எம்பெருமானாருக்கு கிடைக்கிறது. ஆத்ம சித்தியினுடைய உட்பொருள் என்ன, அதை தெரிஞ்சாதான் இதை நம்ம அனுபவிக்க முடியும். புறவாதிகளின், அதாவது புறவாதிகளின் வாதங்கள், நாஸ்திகம் பேசுபவர்கள் சொல்றாங்க. நான் நான் என்று தனக்குத்தானே எப்போதும் தோன்றும் ஆத்ம விஷயத்திலே இருக்கக்கூடியவா. அவன் எப்படி இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தேகமே ஜீவன், புலன்களே ஜீவன் என்றும், மனமே ஜீவன் என்றும், பிராணனே ஜீவன் என்றும், புத்தியே ஜீவன் என்றும் புறவாதிகள் கூறுவர். இதை தான் ஆத்ம சித்தியின் வாயிலாக நம் ஆளவந்தார் கண்டிக்கிறார். எப்படி? ஜீவாத்ம ஸ்வரூபம் இவற்றை காட்டிலும் வேறுபட்டதாய் இருக்கும் ஒன்று. ரெண்டாவது, அதுதான் ஞான ஹாஸ்தியமாய், நித்தியமாய், அணுவாய், அநேகமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். மூன்றாவதாக, இப்படி இருக்கும் ஆத்மஸ்வரூபம் சுதந்திரம் அன்று, அது எப்போதும் பரமாத்மாவிற்கு சரீரமாய் பரதந்திரமாய் இருக்கும் என்று ஆத்மஸ்வரூப யதார்த்தத்தை நிஷ்கரிக்கிறார் நம் ஆளவந்தார். ஆக இந்த ஆத்மசித்தியினுடைய பொருளை வச்சுட்டாக்கா நீ அந்த யஜ்ஞமூர்த்தியை ஜெயிச்சுடலாம் அப்படின்ட்டு தேவராஜ பெருமாள் கடாட்சித்தார். அதன் வாயிலாக கார்த்தால எம்பெருமானார் தீர்த்தம் ஆடிட்டு நித்தியகரமா அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு வரதராஜ பெருமாள் சன்னதிக்கு நேரம் வரார். யஜ்ஞமூர்த்தி கிட்ட வாதம் செய்ய வர அந்த காட்சியை யஜ்ஞமூர்த்தி பார்க்கிறார். பார்த்தவுடனே பிராத்தாகால அனுஷ்டானத்தை முடித்து கொண்டு சந்துஷ்டராய் கம்பீரமாக எம்பெருமானார் எழுந்து வரக்கூடிய அந்த ஏழி வரக்கூடிய அந்த நடையும் உடையும் அந்த அவருடைய தோற்றத்தை பார்த்தவுடனே பேரொருளாருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்ற இவருடைய தேஜஸுக்கு தோற்று வாதம் புரியாமல் அந்த வாதி அவர் திருவடிகளிலேயே ஷடக்கென சரணமடைந்தான். தோற்றத்தை பார்த்தவுடனே ஓஹோ நம்மளால இவர் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, அந்த சொரூபத்தை பார்த்தவுடனே பயந்துட்டு சாட்டாங்கமா சேவிச்சுடுறான். அது மட்டுமல்ல, சுவாமி மகா மேதாவியான அவரை எம்பெருமானார் தனக்கு சிஷ்யனாக மாற்றிக்கொண்டு அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்ற திருநாமத்தை சாற்றி அவருடன் கூடி தர்சனத்தை வளர்த்ததாக சொல்லப்படுகிறது. ஆக இதை இவ்விடத்தில் நாம் ஏன் அனுபவிக்கிறோம் என்றால், மணவாள மாமணிகளுக்கிட்ட சாஸ்திரவாதம் பண்ணக்கூடிய பொழுது கிருஷ்ணானந்தி வாதம் பண்ணும்போது அந்த மரத்தடி கிட்ட வேடலப்பையும் அவருக்குடன் அவருடைய திருமாளிகை இருக்கக்கூடிய தாசரதி ஆச்சான், இவர் சாஸ்திர விற்பனர், வேதங்கள் எல்லாம் நன்னா தெரிஞ்சு கரைச்சி குடிச்சவர். இந்த சுவாமியினுடைய விஷயத்தை அவர் விஷயம் தெரிஞ்சவரும் சொல்லு பெரிய பெருமாள் நினைச்சுண்டு இவரை வச்சு ஜெயிச்சுடலாம் அப்படின்றது அவர் சுவாமியுடைய திருவுள்ளம். இந்த நேரத்தில் தாசரதி ஆச்சானம் வேடலப்பையும் நேராக அந்த கிருஷ்ணானந்தி இருக்கிற இடத்துக்கு வரார். கிருஷ்ணானந்தி ஏந்து சுவாமியை பார்த்து சேவிச்சுக்கிறார். சேவிச்சுட்டு அப்போ வேடலப்பை கேட்குறார், இங்கே யாரோ சாஸ்திரவாதம் பண்ண வந்திருக்காளாமே, யாரவா? அவா கிட்ட நான் வந்திருக்கேன் வாதம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாராம். உடனே வேடலப்பை அந்த கிருஷ்ணானந்தி சாஷ்டாங்கமாக திருப்பி சேவிச்சுடுறான். சுவாமி, நீர் என்கிட்ட வாதம் பண்ணுற அளவுக்கு தகுதி எனக்கு கிடையாது, தேவர் தான் எனக்கு ஆச்சாரியன். இந்த சூழ்நிலையில் உமக்கிட்ட வாதம் பண்ணக்கூடிய தகுதியோ அருகதையோ எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமாக சேவிச்சுட்டானா. இதுலேருந்து என்ன தெரியுது, வாதம் பண்ணுறதுக்கு யார் வரணும், யார் வருவா அப்படின்னு கேட்ட இடத்துல பெரிய பெருமாளுடைய திருவுள்ளத்தின் பேரில் வேடலப்பை அவ்விடத்தில் வந்ததுனால அந்த வேடலப்பை அவருக்கே ஆச்சாரியன், யாருக்கு? வாதம் பண்ணவருக்கு ஆச்சாரியனாக திகழ்ந்தனால உண்மைக்கு நான் வாதம் பண்ணுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்ட்டு சேவிச்சுண்டாரான். இதனுடைய வெளிப்பாடு என்ன? வேடலப்பை அந்த கிருஷ்ணானந்தியை கூட்டுண்டு தாசரதி ஆச்சானை அழைச்சி கொண்டு கோவில் கந்தாடை அண்ணன் திருமாளிகைக்கு போகிறார். திருமாளிகைக்கு போன உடனே அவ்விடத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் கோவில் கந்தாட அண்ணன்கிட்ட சாதிச்சிட்ட பிறகு பெருமாள் பிரசாதம் அவ்விடத்தில் தலிகை கண்டொருள பண்ணப்பட்ட பிறகு அந்த பிரசாதத்தை இவா 3 பேரும் எடுத்துண்டு அந்த கிருஷ்ணானந்திக்கும் கொடுக்கறாளாம். அந்த கிருஷ்ணானந்தி சாப்பிட்டு இனிமேல் நான் எந்த ஆச்சாரங்கிட்டையும் யார்கிட்டையும் நான் அபசாரப்பட மாட்டேன், என்னை க்ஷமித்தருள வேணும் என்று வேடலப்பையினுடைய திருவடி பிடிச்சுண்டு ஓன்னு கதறனானா. இதனுடைய விளக்கம் என்ன? வாதம் பண்ணுறதுக்கு அவ்விடத்தில் வந்தான்,
மணவாள மாமுனிகள்கிட்ட தான் வாதம் பண்ணணும்னு வந்தது. ஆனால் எப்படி நடந்தது? இதெல்லாம் தகாது. அவர் தாசரதி ஆச்சான் வாயிலாகவும் வேடலப்பையின் வாயிலாகவும் இந்த விஷயத்தை அற்புதமாக ஒரு நிகழ்வின் மூலமாக முடித்து காட்டினார். ஆக வாதத்துக்கு யஜ்ஞமூர்த்தி எப்படி இருந்தார், இவ்விடத்தில் மணவாள மாமனிடம் கிருஷ்ணானந்தி என்ற சந்தாசி சன்னியாசி அவருக்கு எப்பேற்பட்ட நிலைமை, இதை ஆச்சாரியின் அபிமானமே இந்த ஆத்மாவுக்கு உத்தாரகம் என்று நாம் அனைவரும் தெரிந்து கொண்டு ஆச்சாரியின் விஷயத்துல அபசாரப்படக்கூடாது, பாகவத அபசாரம் படக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நின்றோம்னாக்கா பெருமாள் திருவள்ளம் என்னவோ அதுதான் நடக்கும். அவ்விடத்தில் தேவராஜ பெருமானுடைய திருவள்ளம் எம்பெருமானாருக்கு எப்பேற்பட்ட கடாட்சத்தை கொடுத்தது, இவ்விடத்தில் பெரிய பெருமானுடைய திருவள்ளம் நம் மணவாள மாமணிகளுக்கு எப்பேற்பட்ட கடாட்சத்தை கொடுத்தது என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்தோம். மேலும் நாளை தினம் மாமுனிகளுடைய அடுத்த பெருமையை நாம் அனுபவிப்போமாக. வாதூல ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜானிதிம் பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாகுரும் சண்டமார்த வேதாந்த விதயாதி சுசோத்துபிகி வேதாந்தரட்சகாயாத்து மகாச்சாரியாய மங்களம் என்று இன்றைய தினம் இத்தோடு அமைகிறேன்.